கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அடுத்த சிறுகீரை எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கீரை வேக வச்சுக்கலாம். ஒரு வானலில் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்கலாம். நம்மளை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். பாதி வெந்த அப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். தேவையான அளவு புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் இந்த கீரையை சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜாரில் அரைக்கணும்னா ரொம்ப அரைக்க வேணாம், ஒரு பல்ஸ் போதும். திரியாக இருந்தால் தான் கீரை நல்லா. கீரையை தாளிச்சிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வடகம் சேர்த்து கீரைக்கு தாளித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய், தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்து வதக்கிறேன். நல்லா வறுபட்டதும் தாளிப்பை நான் கீரையில் சேர்த்துக்கிறேன். இங்கே ஹெல்த்தியான சிறுகீரை கடையில் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.